வணக்கம். க்ரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் உள்ள இயல் 1 ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற ஒரு கவிதை பகுதி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சொலவடைகள் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடமும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஒன்றல்ல இரண்டல்ல பார்த்துடலாம். ஒன்றல்ல இரண்டல்ல நுழையும் முன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமின்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அதே போல் தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே கொஷின்ஸ் கிடையாது. அடுத்து இதில் ஃபஸ்ட்டு இந்த ஒன்றல்ல இரண்டல்ல பாடலை எழுதுனது உடுமலை நாராயண கவி. இந்த உடுமலை நாராயண கவியை பற்றி உடுமலை நாராயண கவியை பற்றி நூல்வெளியில் பார்த்துருவோம். நூல்வெளியில் பார்த்துட்டு அப்புறம் அந்த பாடலில் உள்ள முக்கிய லைன்கள், அப்புறமேலுக்கு சொற்பொருள் இதெல்லாம் பார்ப்போம். நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இவர் பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு புகழப்படுறாரு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? உடுமலை நாராயண கவியை பகுத்தறிவு கவிராயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, காந்திய கவிஞர்னு யாரை சொல்லுவோம்? நாமக்கல் கவிஞர். அது மாதிரி இப்போ பகுத்தறிவு கவிராயர்னு யாரை சொல்கிறோம்? உடுமலை நாராயண கவி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மலையையே ஊடுருவி ரெண்டா பகுக்கிறவர் தான் இந்த உடுமலை நாராயண கவி. உடுமலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊடுருவி மலையையே என்ன பண்ணுவார்? ரெண்டா பகுப்பார். பகுக்கிறதுனா பிரிக்கிறது. மலையை ரெண்டா ஊடுருவி பகுப்பார். அப்போ உடுமலை பகுப்பார் அப்படின்னா பகுத்தறிவு அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். பகுத்தறிவு கவிராயர்னா யார்? பகுப்பவர். எதை பகுப்பவர்? மலையை ரெண்டா பகுப்பவர். அப்போ ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். உடுமலை நாராயண கவியோட அடைமொழி தான் என்ன? பகுத்தறிவு கவிராயர். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இவர் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, அவர் எல்லாத்துலேயுமே ஊடுருவி போயிடுவார். எதுலையுமே எந்த துறையிலையும் விட்டு வைக்க மாட்டார். எல்லாத்துலேயும் ஊடுருவி போயிடுவார். சினிமா துறையிலையும் ஊடுருவி போயிடுவார். நாடகத்துறையிலையும் சினிமாவிலையும் போயிருக்காரு, நாடகத்திலையும் போயிருக்காரு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. திரைப்பட பாடலாசிரியராகவும் இருந்திருக்காரு, நாடக எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. இந்த உடுமலை நாராயண கவி ஊடுருவி போயிடுவார். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். பகுத்தறிவு கவிராயர் என்ன பண்ணுவார்? பகுத்தறிவு கருத்துக்களை தான் பரப்புவார். அது நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவர் நாட்டுப்புற இசையோட எளிமையை கை கொண்டு பாடல்கள் ஏற்றிருக்காரு. இவரோட பாடல் தான் இங்கே ஒன்று தரப்பட்டுள்ளது. அவ்வளோதான். இந்த நூல்வெளியில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இவர் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புனார். அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஏன்னா பகுத்தறிவு கவிராயருங்கிறது ஞாபகம் இருந்தால் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவருங்கிறது ஞாபகம் இருக்கும். இவர் உடுமலை நாராயண கவியோட அடைமொழி தான் என்ன? பகுத்தறிவு கவிராயர். அதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். இவர் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவாருங்கிறதுனால திரைப்படத்துலையும் இருக்கார், நாடகத்துலையும் இருக்கார். அவ்வளோதான். அடுத்து டைரெக்டாக அந்த பாட்டுக்கு போயிடலாம். பாட்டு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். இந்த தமிழ்நாட்டில் நம்ம 1 2 சொல்கிறதுக்கு புகழ்கிறதுக்கு இல்லை, அதை விட எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரியும் தந்துதமும் நன்செய் வளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் முக்கியமான லைனை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஒன்றல்ல ரெண்டல்லங்கிற வார்த்தை வந்தாலே இந்த ஒன்றல்ல ரெண்டல்ல இதிலேருந்து பகுத்தறிவு கவிராயர், அதாவது உடுமலை நாராயண கவி சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான லைன் என்னென்னா, ஃபஸ்ட்டு 2 லைனு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில், அது அந்த லைனு. அடுத்து அந்த தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமலும் அதில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. கீழே உள்ள 4 லைனுமே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். பகைவரை வென்ற திறம்பாடும் பரணி வகை செழும் பரிபாடல் களமகங்கள் 8 தொகை வான் புகழ் கொண்ட குரலோடு அகம்புறமும் செம்பொருள் கொண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம் முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த ஹைலைட் பண்ணியிருக்கல வேர்ட்ஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாமக்கல் கவிஞர் பாடலில் வேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்த பாடல் எடுத்திங்கன்னா நீங்கள் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோன்னா, ஒன்றல்ல ரெண்டல்ல பரணி வகை 8 தொகை அகமும் புறமும் வேல்பாரி உபகாரி அருள்மீறி, இந்த வார்த்தை வந்தாலே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படிங்கிறத எப்படி ஞாபகம்? பரணி வகைன்னு சொல்லிட்டாலே அது 1 இல்லை 2 இல்லை நிறையான்னு அர்த்தம். அப்போ ஒன்றல்ல ரெண்டல்ல பரணி வகை எதில் வரும்? ஒன்றல்ல ரெண்டல்ல. 8 தொகை
ஒரு தொகை இல்லை, 2 தொகை இல்லை, 3 தொகை இல்லை, 8 தொகை. அப்போ ஒன்றல்ல இரண்டல்ல. அகமும் புறமும், அகநானூரையும் புறநானூரையும் இங்கே குறிக்குது. இதையும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, அகமும் புறமும் மட்டும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அகமும் புறமும் வர்றது ஒன்றில், ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புகழ் கொண்ட குறளோடு அகமும் புறமும், இந்த குறளோடுங்கிறதையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. குறள் சொல்லியிருக்காங்க, திருக்குறளை சொல்லியிருக்காங்க, அகநானூறு சொல்லியிருக்காங்க, புறநானூறு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து வேள்பாரி வந்து நிறையா பண்ணியிருக்காரு, அதனால ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை. உபகாரி அருள்மீறி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, நிறையா வள்ளல்கள். உபகாரினா வள்ளல்கள் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அப்போ வேள்பாரி, உபகாரி, அருள்மீறி இதெல்லாம் ஒன்றல்ல ரெண்டல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடலை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? ஒன்றல்ல இரண்டல்ல. என்னென்ன ஒன்றல்ல ரெண்டல்ல? பரணி வகை ஒன்றல்ல ரெண்டல்ல, 8 தொகை ஒன்றல்ல ரெண்டல்ல, குறளோடு அகமும் புறமும் ஒன்றல்ல ரெண்டல்ல, வேள்பாரி, உபகாரி, அருள்மீறி பண்ணினதெல்லாம் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இது வந்து உடுமலை நாராயண கவி எழுதுனது. இது யார் எழுதுனது? உடுமலை நாராயண கவி. இப்போ இந்த பாடல் ஏற்கனவே படிச்சிட்டிங்க. இப்போ அடுத்த தடவை நீங்கள் ரிவைஸ் பண்ண வர்றீங்கன்னா நீங்கள் வந்து கீழே பாடலே படிக்கக்கூடாது. படிக்காமல் ஒன்றல்ல இரண்டல்லங்கிற தலைப்பை பார்த்துட்டு கீழே உள்ள பாட்டில் என்னென்ன வார்த்தைகள் அப்படிங்கிறத யோசிக்கணும். என்னென்ன வார்த்தைகள்? ஒன்றல்ல இரண்டல்ல, அடுத்து வந்து பரணி வகை, 8 தொகை, குறளோடு அகமும் புறமும், வேள்பாரி, உபகாரி, அருள்மீறி அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்லிட்டிங்கன்னா திரும்ப அந்த பாடலை ஒரு தடவை படிச்சிங்கன்னா போதும். எந்த லைன் வந்தாலும் அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக உடுமலை நாராயண கவிங்கிறது எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த உடுமலை நாராயண கவி தான் ஒன்றல்ல இரண்டல்லங்கிறத எழுதினாரு அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் சொல்ல மறந்துட்டேன். உடுமலை நாராயண கவி என்ன பண்ணுறாரு, இடையில ஊருடுவி அந்த மலையை ஒன்றல்ல ரெண்டல்ல பலவா பகுத்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடுமலை நாராயண கவி ஒன்றல்ல ரெண்டல்லவை எப்படி பகுத்தாரு? ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, பல மலைகளாக பகுத்தறிவால் பகுத்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சொல்லும் பொருளும். ஒப்புமைனா இணை, அடுத்து வந்து முகில்னா மேகம், அற்புதம்னா வியப்பு, உபகாரினா வள்ளல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் உள்ள சொல்லும் பொருளும் சிம்பிளாக தான் இருக்குது. ஒப்புமைனா இணை, அற்புதம்னா வியப்பு, முகில் மேகம், உபகாரினா வள்ளல். அடுத்து இந்த பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க. அந்த பாடலோட பொருள் வந்து தெரியாதவங்க படிச்சுக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்டான லைன்ஸை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த பொருளையும் சொல்லிவிட்டு அடுத்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸை அதுலேருந்து கேட்குற கொஷின்ஸை சொல்லிடுறேன். தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றல்ல ரெண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலின் தேன்மணம் கமழும், சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்சை நிலவளம் ஒன்றல்ல பலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். பரணி இலக்கியம் எதை பாடுது? ஒரு மன்னர் வந்து இன்னொரு மன்னரை போரில் ஜெயிக்கிற அந்த இதை பாடுறது தான் வந்து பரணி வகை. அந்த பகைவரை வென்றதை பாடுறதுக்கு பேர் தான் பரணி இலக்கியம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வந்து 8 தொகை இருக்குது. பரிபாடல், கலம்பக நூல், திருக்குறள், அகக நூல், புறநூல் எல்லாமே சங்க இலக்கியங்களில் வருது. இதெல்லாம் வந்து ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, முல்லைக்கு தேர் தந்து மலையை விட புகழ் பெற்றவன் வள்ளல் வேள்பாரி. முல்லைக்கு தேர் கொடுத்தது யாருன்னு கேட்டால் வேள்பாரி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் இன்னொரு லைன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, மலைமேகத்தை விட புகழ்பெற்ற வள்ளல், கடையில் வள்ளல்களில் மலைமேகத்தை விட புகழ்பெற்ற வள்ளல் யார் அப்படின்னு கேட்டால் வேள்பாரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவள்ளல். அதை எப்படி ஞாபகம் வரும்? புலவர் சொல்கிறாரு குனிஞ்சு தலையை கொடு அப்படிங்கிறாரு. டக்குன்னு குமணவள்ளல் என்ன பண்ணுறாரு? குனிஞ்சு தலை கொடுக்குறாரு. குமணவள்ளல் குனிஞ்சு தலை கொடுக்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவரின் சொல்லுக்காக தலையை கொடுத்தவர் யார்? புலவர் சொல்கிறாரு கீழே குனிஞ்சு தலையை கொடு அப்படின்னோடனே டக்குன்னு கீழே குனிஞ்சு தலையை கொடுக்குறாரு யார்? குமணவள்ளல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புலவரின் சொல்லுக்காக தலையை கொடுத்தவர் குமணவள்ளல். அவ்வளோதான் இதில் உள்ள கொஷின்ஸ். அடுத்து வந்து புக் பேக் கொஷின்ஸ் பார்ப்போம். பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் இது பரணி. அடுத்து வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இது சும்மா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. இரண்டல்ல அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும்னா, 2 கூட்டல் அல்ல, தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை இல்லாதன்னு தான் அது வரும். அவ்வளோதான். அடுத்தது வந்து சொலவடைகள் பார்ப்போம். இந்த ஒன்றல்ல இரண்டல்ல சிம்பிளாக தான் இருக்கும்.
பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தாச்சு. இந்த சொலவடைகள் வந்து ரொம்ப சிம்பிளானதாக இருக்கும். இதில் எந்த கொஷின்ஸுமே கிடையாது. இருந்தாலும் இதில் உள்ள சொலவடைகளை மட்டும் ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி அதில் வந்து நிறைய சொலவடைகள் வர்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? இது நான் உள்ள சொலவடைகளை மட்டும் நான் ஒரு வாட்டி படித்து காமிக்கிறேன். இந்த ஹைலைட் பண்ணியிருக்கு அவங்களே வந்து இதில் ஃபுல்லாக சொலவடைகளை ஃபுல்லாக ரெட்டில் கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவுமே கொஷின்ஸ் கிடையாது. அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை. எறும்பு ஊற கல்லும் தேயும். இது அந்த எறும்பு ஊற கல்லும் தேயுமெல்லாம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். நிறையா நம்ம கேள்விப்பட்டது தான் இருக்கும். இதில் உங்களுக்கே தெரியும். உழைக்கிற மாடு தான் ஊருக்கு விலை போகும். அடைமலை விட்டாலும் செடிமலை விடாது. நினச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம்ங்கிற மாதிரி. அடுத்து குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்ட பூவுக்கு அழுவுதாம். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா? 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். ஆள் கூடுனா பாம்பு சாகுமா? கையை ஊனித்தான் கரணம் போட முடியும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இருப்பவனுக்கு புளியேப்பம், இல்லாதவனுக்கு பசியேப்பம். நம்ம 4 வீட்டில் கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். அப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லதும்பாங்க. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? அதிர அடித்தா உதிர விளையும். குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலாங்கிற மாதிரி. அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். கார்த்திகை மாதம் பிறையை கண்ட மாதிரி. அதை விட்டாலும் கதி இல்லை, அப்பால போனாலும் விதி இல்லை. தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல். ஆக்கிறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடமெல்லாம் வழிதான். அவ்வளோதான். இதில் வந்து சொலவடைகள் வந்து சும்மா சொலவடைகள் கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. பெருசாக அதில் ஒன்றும் கொஷின்ஸ் வேறு எந்த கொஷின்ஸுமே இல்லை. அடுத்து வந்து இந்த இதில் வந்து இலக்கண பகுதியை தனியாக பார்ப்போம். ஒரு இலக்கண பகுதி வந்து மொத்தமாக ஃபுல்லாக தனியாக பார்ப்போம். மொழியை ஆல்பம் அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 3 மொழியை ஆல்பம் இருக்கும். அந்த 3த்தையும் தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுலேயும் இம்பார்ட்டண்டானது நிறையா இருக்குது. அதனால் வந்து அதை வந்து ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.